ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு நானுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 6 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஆற விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் போல் இருக்கும். இன்னமும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ வேணும்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தோடனே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான் முதல்ல சொன்ன மாதிரி சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.